நாம இன்னைக்கு பார்க்க போறது 6 வகையான ஸ்நாக்ஸும், ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து தீபாவளி மட்டும் இல்லாம பொங்கல், சங்கராந்திக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல ஆந்திரா ஸ்பெஷல் கோர்மத்திலோ ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பிஸ்தா பர்ஃபி ரொம்ப ஹெல்தியானது. அதே சமயம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா வீட்ல எளிமையா பண்ணிடலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, லே அண்ட் நமக் பரான்னு சொல்லுவோம். இது வந்து டீக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்நாக்ஸாவும் குழந்தையிலே குடுத்து விடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஜூஸியா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டர்க்கியோட துலும்பான்னு ஒரு ரெசிபி இருக்கு. ஸோ அது மாதிரியே தான் இதனோட டேஸ்ட் இருக்கும். நல்லா ஜூஸியா ஜிலேபி மாதிரியும் இருக்கும். இதுக்கப்புறமா சூரியகலா எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற இந்த ஸ்வீட் கடைகள்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கும். ஆனா வீட்ல செய்யும்போது குறைவான நம்ம பொருட்கள வச்சு பண்ணிரலாம். இதோடயே சேர்த்து ஒரு பால் லட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கப்புறமா உருளைக்கிழங்குல முறுமுறுன்னு ஒரு முறுக்கு பார்க்க போறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் தான். இதனோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்மித்தலோ. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கஜ்ஜா எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான். டேஸ்ட் அதே மாதிரியே தான் இருக்கும். அதில் லேயர்ஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கையிலேயே பண்ணுவாங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 1/4 கப் ரவை, சிரோட்டி ரவை இல்லைன்னா நார்மல் ரவை, உப்பு கொஞ்சம், பேக்கிங் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல. இதில் மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரமாக கோதுமையிலையும் நான் வீடியோ போடுறேன். ஸோ பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து படணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணணும். ஆயில் சூடாக இருக்கிறதுனால. ஆயில் வேணான்னு நீங்கள் நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா சூடான நெய். இப்போது இதை நான் வந்து முதல்ல கையில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே படணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப சாஃப்டாக ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கிறத விட கொஞ்சம் டைட்டாக இருந்தால் ஓகே. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியை தெளிச்சிட்டு தான் மாவு ரெடி பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படி டைரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும். மாவோ இல்லை ரவையோ போடுற மாதிரி இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிரோட்டி ரவை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் ரவையை மிக்சியில் போட்டு ஸோ 1 செகண்ட் 2 செகண்டுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரவை நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக டோ ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 1/4 கப் தண்ணி ஊற்றணும். 1 கம்பி பதம் வரணும். இதில் நான் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் இதே அளவு தான். 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். சாஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 கம்பி பதம் வந்துனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கம்பி ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் சொதன்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா நீங்கள் முன்னாடி பிசைஞ்சதை விடவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாவுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பால்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாகவே வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம மீடியமாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக கடையில் கிடைக்கிற மாதிரியே பால்ஸை நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு சீப் எடுத்துக்கோங்க. அதாவது க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் புதுசாக வாங்கி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம நல்ல சப்பாத்தி ரோலரில் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த சீப்பில் இருக்கிற அந்த அச்சு இதில் பற்றும். அதுதான் அந்த ஷேப்பு கொடுக்கக்கூடியது. இதே ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து இந்த மாவு எடுத்துகிட்டு இதே மாதிரி கையிலேயே பண்ணிவிட்டு நீளமாக கையை வந்து முன்னாடி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது பெருவிரலில் அது ஆட்டோமேட்டிக்காக ஷேப் வந்துடும். ஆனால் நம்மளால் அது பண்ண முடியாது. அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். அப்படியெல்லாம் இது மாதிரி ஒரு கட்டை இருக்குது அதுக்குன்னே.
ஸோ அதில் வச்சு தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு ஷேப் வரும். ஸோ நீங்கள் வந்து நேராகவும் வச்சு தேய்க்கலாம், நீங்கள் சைடில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு டிசைன் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணுற நமக்கு அந்த கரண்டி இருக்கும், அது மேலே உங்களுக்கு அது மேலே வச்சு பண்ணாலுமே ஷேப் வரும், அந்த அச்சு வரும், அவ்வளோதான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி பெரிய சிப்லேயும் பண்ணலாம், சின்ன சின்ன கண்ணுள்ள சிப்லேயும் உங்களுக்கு பண்ணிங்கனாலும் இந்த பக்கம் பண்ணிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நேராக வச்சு பண்ணுறேன், நீங்கள் சைடில் வச்சு இந்த ஷேப் பண்ணிங்கனாலும் சூப்பராக வரும். நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். சீப்பை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில்னால் ஒரே ஒரு டீஸ்பூன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு தடவை போட்டாவே போதும், ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆயில் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து அந்த ஷேப். ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் சப்பாத்தி ரோலர் இல்லாமல் கையிலேயே கூட பண்ணிடலாம், அதுனா கொஞ்சம் ஈக்குவலாக வரும், அதுக்கு தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுக்குங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் ஃப்ளேவருக்கு நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாம், பிடிச்சிருந்தது அப்படின்னா எள்ளு போட்டுக்கலாம். இதே நீங்கள் காரமாகவும் பண்ணலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், ஓமம் எல்லாம் போட்டு அதுவும் நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இது வந்து காரம் கோர்மித்தல்னு சொல்லுவாங்க. இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிட்டத்தட்ட லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயிலோட சூடு ரொம்ப முக்கியம். போடும்போது நல்லா சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு சில டைமில் 8 நிமிஷம் கூட ஆகும். எல்லாமே ஈவனாக வரணும் நமக்கு. அப்படி வரும்போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். 1 வீக் வச்சுருந்தாலுமே 1 மந்த் வச்சுருந்தாலுமே இது கெட்டு போகாது, அந்தளவுக்கு சொதன ஆகாது. அது மாதிரி பண்ணணுன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் முக்கியம், மாவு பிசைறது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் சுகரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னு எடுத்துக்கலாம், கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்ல ஆயிலெல்லாம் நல்லா டேப் பண்ணிங்கன்னா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். எடுக்கும்போது சுகர் சிரப்பை வடிச்சிட்டு எடுங்க. இல்லை அப்படின்னா இதில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணுறதை போட்டோம் அப்படின்னா அப்படியே அது சுகர் கோட் ஆகிடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னாவே இது பர்ஃபெக்டாக வந்துடும். சூடு பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் இருந்தாவே இது ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுகரில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் இதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ டைம் இருந்தால் நான் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த தீபாவளிக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு நான் போடுறேன். இதை ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து சீப்பு, நல்லா புதுசாக ஒரு சீப்பு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மோல்டு தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கொஞ்சம் காஸ்ட்லியான பிஸ்தா பாதாம் பர்ஃபி ஆனால் வீட்டில் குறைவான விலையில் பண்ணிடலாம். சிம்பிளான பிஸ்தா பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவோ சொதனா இருக்காது. 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கடையில் கிடைக்கிறத விடவே குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த சொதன்னு இருக்காது. சொதன்னு இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம் 1/2 கப், 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப ப்ரௌனாக விட்டுற வேணாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கணும். 50 செகண்ட் மட்டும் அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா பாதாமில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். இப்போது தண்ணி 1/3 கப்பும் சுகர் 3/4 கப்பும் போட்டுக்கலாம். 1/3 கப் அப்படிங்கிறது 80 ml.
இதை போட்டு ஒரு கம்பி பதம் வரணும். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை குக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டைம் அதிகமாகும். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபி செட் ஆகிடும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போடும்போது நீங்கள் ஃபுட் கலர் போட வேண்டியதில்லை. இதான் ஒரு கம்பி பதம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு கம்பி நல்லா ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பாதாம் அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுருங்க. ஆனால் இந்த காரணத்தை கொண்டு ரொம்ப நேரம் அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பிஸ்தா பவுடர் கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டி எல்லாம் போயிட்டு நல்லா கலந்து ஷைனிங்காக வரும். அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மிக்சர் வரும். அதாவது நல்லா ஒரு திக்கான டோ மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்பப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஷைனிங்காக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் மொத்தமாகவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். இது வந்து சரியாக ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை எடுத்து விட்டு பாருங்கள். உங்கள் கையால் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உருண்டையாக பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அது ஒட்டாமல் கையில் நல்லா உருண்டையாக வரும்போது அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பேனில் ஒட்டாமல் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தெரியும் இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லையெல்லாம் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் ஒட்டாமல் திக்காக வந்துடுச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி போட்டதை எடுத்து பார்க்கலாம். நெய் கூட தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் அது வருதான்ட்டு. பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட்டில் போட்டிருக்க ட்ரேலேயோ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியே பட்டர் ஷீட்டோ நெய்யோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ட்ரேவை. இப்போது மேலே ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க போகிறேன். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இந்த பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. மேலே நான் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா வந்து தூவியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். இனி வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். இதில் ஃபுட் கலர் பிடிக்காதவங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பர்ஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கணுங்கிறக்க கொஞ்சம் எடிபிள் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்லி மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் கட்லி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விட வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்தா பாதாம் கட்லி ரெடி. கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுலேயே வெள்ளத்துலேயும் கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நீங்கள் இதிலேயே வந்து வெள்ளத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. இதே ஒரு கம்பி பதம் தான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம்.
இது வந்து கடைகளில் கூட இந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே சாப்பிட்லாம். நிறையா பர்ஃபியில் நெய் அதிகமாக ஊற்றி அப்படியே சொத சொதன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கரெக்டான அளவோட நெய்யில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் போடுறனா போடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வந்து சாஃப்ரான் கூட நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது சூரியகலா. கடைகளில் ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் வீட்டில் செய்யும்போது நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான சூரியகலா. அதுக்கப்புறம் ஹோம்மேட் எப்படி கோவா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம எப்படி மலாய் லட்டு பண்ணலாம் எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 வீடியோவும் ஒரே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாவை பயன்படுத்தி நீங்கள் சூரியகலா பண்ண மாதிரி சந்திரகலாவும் பண்ணலாம். உங்கள்கிட்ட மாவு மீதி இருந்துச்சுன்னா. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சொத சொதன்னு இருக்காது. ஸோ இப்படி இருந்ததுன்னா 1 வீக் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், கொஞ்சம் மட்டும் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை, அதாவது மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை போடலாம். கோதுமை போடும்போது நீங்கள் ரவை போட்டுக்கணும், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்வீட் வந்து செய்ய வராது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோதுமை போடும்போது கார்ன்ஃப்ளவரோ இல்லை ரவையோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா கலர் சேஞ்ச் ஆகிறது தடுக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கோதுமைனா சீக்கிரமாக கலர் மாறும். அதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த கார்ன்ஃப்ளவர் ரவையெல்லாம் போடுவோம். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ கோவா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சுகர் வந்து கரையணும். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1/2 கப் பால் பவுடர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நமக்கு எவ்வளோ பால் பவுடர் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் கோவா எப்போவுமே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி வீட்லேயே பண்ணலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய். இதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா இந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சாஃப்ரான், கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கோவா மட்டுமே வச்சுக்கிறதுனாலும் ஓகே. நீங்கள் கடையில் கோவா வாங்கும்போது ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கினீங்கன்னா பவுடர் சுகரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆறிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டமாக வந்துடும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1/2 கப் தண்ணியும் 1 கப் சுகரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி, சாஃப்ரான், கொஞ்சம் ஃபுட் கலர் போடுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். 1 கம்பி பதம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜூஸியாக கிறிஸ்பியாக வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிசு பிசு பதத்தில் கூட எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணலாம். எனக்கு 1/2 கம்பி பதம் வந்துடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போது நான் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடுறேன். இது அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகிறத தடுக்கும். ஸோ விதைகள் வந்து இல்லாமல் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படி லெமன் ஜூஸ்லேருந்து விதை விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதையும் மூடி அப்படியே வச்சிடலாம். இதுக்குள்ளே நமக்கு அந்த கோவா ரெடி ஆகிடும். நல்லா ஆறிடிச்சு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இதுலேயே சுகர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. இன்கேஸ் இந்த கோவா மீதி ஆகிடுச்சினாலும் நீங்கள் அதை தூக்கி போட வேணாம், மலாய் லட்டு பண்ணிக்கலாம். நல்லா உருண்டைகளாக பிடிச்சி மேலே பிஸ்தா வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும் நமக்கு. இதுலேயே வந்து நீங்கள் மில்க் பேடாவும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். லட்டு பிடிச்சிட்டு
ஏதாவது ஒரு மோல்டு இருந்ததுன்னா அதில் வச்சிங்க அப்படின்னா அது பேடாயிடும். அதே சமயம் இன்னொரு ரெசிபியும் இருக்குது. இந்த கோவா மீதி ஆயிடுச்சுன்னா மலாய் ரோல் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீதி ஆயிடுச்சுனாலும் இதை நம்ம தூக்கி போடணும் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு சின்ன சின்னதாக தான் நம்ம உருண்டைகள் பிடிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சூரியகலா பெருசாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நான் பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சிட்றேன். ஸோ இதுதான் வந்து பின்னாடி நான் லட்டாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிராக் எல்லாம் இல்லாமல் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே சந்திரகலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நீளமாக உருளை மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரே அளவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது பூரி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரே ரவுண்டாக தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். நான் இப்போ காட்டுறது ஸ்வீட் ஷாப்பில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். பாருங்கள், அந்த பால்ஸை வந்து நல்லா ஷைனிங்காக நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட சூரியகலா அப்படிங்கிறது நம்ம 2 சர்க்கிளை வச்சு பண்ணுவோம். சந்திரகலா ஒரே சர்க்கிளில் ஃபில்லிங்கை வச்சுட்டு ஷேப் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம ஸ்வீட் சோமாஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஃபில்லிங்கை வச்சுட்டு ஹாஃப் சர்க்கிளாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணுவோம். இதுதான் வந்து சந்திரகலா. இதே மாவில் மீதி ஆகிடுச்சுன்னா நீங்கள் சந்திரகலாவும் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் சிரப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் திரும்ப மாவு போடுங்க. மாவு போட்டு அதே மாதிரி பேக்கிங் பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் வந்து போடலாம். சுகர் சிரப் மீதி ஆகிடுச்சுன்னா டைம் ஆக ஆக அது வந்து கிறிஸ்டல் ஆச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா அது இலகிடும். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து பண்ணுறது ஸ்வீட் ஷாப்பில் வந்து பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு தின்னாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி சப்பாத்தி ரோலர் இருக்கும், அதில் கூட தேய்ச்சிக்கலாம். 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று கையில் வந்து நாம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அதே ஈவனாக வந்துடும். சப்பாத்தி ரோலரில் பண்ணுறது ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னர் வச்சு பண்ணுறது இன்னொரு மெத்தட். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்டஃபிங் வைக்கிறோம், கோவா வைக்கிறோம். மேலே இதே ஷேப்பில் ஈக்குவலாக இருக்கிறத பார்த்து வச்சுட்டு டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் சீல் பண்ணாத பட்சத்தில் அந்த கோவா என்னாகும் அப்படின்னா ஃப்ரை ஆக ஆக வெளியே வர பார்க்கும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணணும். எட்ஜஸை வந்து திரும்ப ஃப்ளாட் ஆக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 விரல் யூஸ் பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலும் பெருவிரலையும் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அதை மடித்து விடணும், அவ்வளோதான். ஸோ அப்படி எட்ஜஸ் வந்து கடைசியாக வரும்போது அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து அதை ஒட்டி விட்டுருங்க. இவ்வளோ தான் நமக்கு சூரியகலா. இது ஒரு மெத்தட். இது நம்ம வீட்டில் போடுற மெத்தட். ஸ்வீட் ஷாப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நெகம் வச்சுட்டு பெருவிரலில் கட் பண்ணி விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து சூரியன் மாதிரியே இருக்கும். ஸோ இதே வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், சூரியகலா சந்திரகலா ஸ்வீட் ஷாப்பில் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. இப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பும் அழகாக இருக்கும், எக்ஸாக்டாக அந்த சூரியன் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஓரளவுக்கு நீங்கள் திக்காக தேய்ச்சிக்கணும். அதாவது பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சூரியகலாவாகும், நமக்கு அது நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி, உங்களுக்கு 2-3 எப்படி வந்து ஷேப் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன்.
எட்ஜஸை ஃப்ளாட் ஆக்கிடணும், எட்ஜஸை ஒட்டி விட்டுறணும். ஆனால் மிடில் இருக்கிறத ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஒரு கிண்ண மாதிரி பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எட்ஜஸை திரும்ப தின்னாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பாதுஷா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே தான். இதை ட்விஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம பார்க்குறதுக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதே மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா மாவு நம்ம ரெடி பண்ணோம். அதில் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் மட்டும் போடுவோம். அதாவது தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா நெய்யோ இல்லை பட்டரோ போட்டுட்டு இந்த மாவு போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு எட்ஜஸை மட்டும் இழுத்து விட்டு இது மாதிரி ஷேப் பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், அவ்வளோதான். ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ற அந்த ஷேப்பெல்லாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். எண்ணெய் வந்து சூடாக இல்லாமல் இருந்ததுன்னா அது பிரிய ஆரம்பிக்கும். அதே சமயம் மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லோ மீடியம் தான் கரெக்டான அளவு. ஆயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும், நமக்கு நல்லா இருக்காது. ஒரு சில ஸ்வீட்டுக்கு முறுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். பட் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு சில ஸ்வீட்டுக்கு தான் நல்லா இருக்காது. இப்போது இதை வந்து ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணணும். அதான் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரை ஆகும்போது கூட நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி திருப்பி போட்டு 2 பக்க சைடுமே நல்லா கலர் வரணும். கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு மட்டுமே. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும், ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணும். வெளியும் வெந்திருக்கும் அந்த மாவும், உள்ளவும் வெந்திருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்றது தான். ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்துருவோம், அவ்வளோதான். அந்த 2-3 நிமிஷத்துலேயே அது ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை போட்டு 1 நிமிஷத்தில் கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸியாக வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக ஜூஸியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். இன்னும் நல்ல ஜூஸியாக மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கூட சுகர் சிரப்பில் போட்டிருக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆயில் வந்து இதை அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் அப்படியே ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னு இருக்கிற ஆயில் எல்லாமே போயிடும். நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் சுகர் சிரப்பில் போடலாம். இது வந்து நல்ல சூடான சூரியக்கலா. அதை வந்து நம்ம சுகர் சிரப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும். சூடான இதை வந்து சூடானதுலேயே போட்டிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணாது, சொத சொதன்னு ஆகிடும். இது எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் குறைவான அளவில் பண்ணியிருக்கிறதுனால சுகர் சிரப்பும் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் சுகர் சிரப் மீதி ஆகும். நான் அதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சந்திரகலா கூட பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகிட்டதுனால என்னால் சந்திரகலா வந்து உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் அப்படி நல்லா திருப்பி போட்டு சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுகர் சிரப்லாம் வடிச்சிட்டு வைங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ 2வது பேட்சும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ அந்த நான் சூரியன் மாதிரி இருக்கும் பாருங்கள், கையில் நகத்தில் கட் பண்ணதையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினி கூட பண்ணலாம், நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி வந்து மலாய் லட்டு பண்ணலான்னு காட்டியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் டைம் ஆக ஆக அந்த சுகர் சிரப்பெல்லாம் வந்து சொதன்னு எதுவும் இருக்காது. உங்களுக்கு உடச்சி காட்டுற உள்ள எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய லேயர்ஸோட ஸ்டஃபிங்கோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மீதி இருக்க அந்த மிக்சரில் நம்ம லட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் லட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படிங்கும்போது எதுவுமே இல்லைங்கும்போது கொஞ்சம் பால் பவுடரையும் பாலையும் வச்சு பண்ணலாம். பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கோதுமாலும் கூட பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் மொறுன்னு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். லேயர் நமக்கு மல்டி லேயர்ஸோடு இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். 10-15 நிமிஷத்தில் பர்ஃபெக்டான 2 வாரத்துக்கு உண்டான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு கப் மைதாவில். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகும் அதுக்கப்புறம் ஓமம் போட்டுக்கலாம். மிளகு பிடிக்காதவங்க நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஓமம் பிடிக்கலன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அதான் வந்து செமி சாஃப்ட் டோ, சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இதை மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் மாவு வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அந்த லேயர்ஸ் வந்து விரியறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வந்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து முன்னாடி இருந்த விட மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நமக்கு உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து பரோட்டா மாதிரியே அந்தளவுக்கு வேணாம், ஓரளவுக்கு நமக்கு தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கஜ்ஜாலாம் பண்ணும்போது நம்ம நெய்யும் கொஞ்சம் மாவு போட்டு அதை வந்து க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆயிலும் மைதாவும் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மிக்சரை வந்து இது மேலே அப்படியே தடவி விட்டுறலாம், ஈவனாக தடவணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்க்கவே அழகாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணணும், அதாவது மடித்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி பேக்கெட் செய்வோமோ அதே மாதிரி 4 எஜ்ஜஸையும் மடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். கிட்டத்தட்ட இது மாதிரி 2 தடவை பண்ணுவோம், அவ்வளோதான். ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆயில் மிக்சரை வந்து தடவணும். உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி ஒரு பேக்கெட் மாதிரி வருதுன்ட்டு. இதே நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணால் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக சிவக்காது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சா போதும். ஸோ பாருங்கள் 2 சைடுமே தேய்ச்சிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் மிக்சரை வந்து தடவணும். ஸோ அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. நமக்கு வந்து கடைசியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா மைதா மாவில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுவோம். அதே மெத்தட் மடித்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் கூட நான் மைதா தூவுறேன், நீங்கள் தேவைப்பட்ட அரிசி மாவு கூட தூவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ கோதுமாவோ எது வேணாலும். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 தடவை ஃபோல்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரணும் அப்படிங்கும்போது பேக்கரி ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள்
கறி பிஸ்கட்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி வரணுன்னா நீங்கள் பட்டர் தடவலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடுன்னு சொல்லலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதிலேயே நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக தான் வந்து தேய்க்கணும். இதில் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு தூவிக்குங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். உங்களுக்கு உள்ள அந்த லேயர்ஸ் தெரியும் பாருங்கள். ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும், கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம். ஆயிலோட ஃப்ளேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஆகிடும். செகண்ட் என்னாகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து சீக்கிரமாக சொதன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எள்ளு வேணும்னா எள்ளு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எள்ளு, கருப்பு எள் போடலாம், வெள்ளை எள் போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஆனியன் சீட்ஸ் இருக்குது, கலோஞ்சின்னு சொல்லிட்டு அதை கூட கொஞ்சம் போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலா லேயர் நம்கீன் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு கசூரி மேத்தி வந்து நல்லா நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 வெரைட்டியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டே பண்ணலாம். இதுலேயே வந்து மாவுலேயே நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். 1 கப் மைதானா ஒரு 1/4 கப் சுகர் போட்டிங்கன்னா பவுடர் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலக்கீரையை பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வடிகட்டி அப்படியும் ஊற்றி பண்ணலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆனியன் கார்லிக் ஃப்ளேவர் வேணும்னாலும் 2ஐயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு, ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை, அதே சமயம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நான் 2வது செட்டையும் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லேயர்ஸ் எல்லாம் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி மைதாவோடையோ கோதுமாவோடையோ கலந்தும் பண்ணலாம். அது வந்து மூங்தால் நம்கின்னு சொல்கிறாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு பேஸாக நான் செஞ்சுருக்கிறேன். அந்த மைதா இந்த பேஸை வச்சு நீங்கள் நிறைய ஷேப்லேயும் பண்ணலாம், நிறைய வெரைட்டிலையும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக எல்லா வீடியோவுமே நான் போடுறேன். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன். எல்லாமே சிம்பிளானது தான். கிட்டத்தட்ட 2 வீக் வரைக்கும், 2 வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. நல்லா மொறுன்னே இருக்கும். குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, திடீர்னு வந்து ஒரு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா ஓடிஜி, அவன், ஏர் ஃப்ரையர் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது டீ காஃபிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது கோதுமையிலையும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறம் நம்ம ரவையை வச்சு ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையை வச்சு பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதனோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்க்கிஷோட துளும்பா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. நம்ம ஆயிலில் போடும்போது ஜிலேபி அப்படிங்கிறது பிரியும். ஆனால் இது வந்து ஆயிலில் போடும்போதெல்லாம் பிரியாது. இது தீபாவளி மட்டும் இல்லை, பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம். தப்பாகாத ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் ரவை, சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போடுறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிடிச்சிருந்தா ஒரு எக்கு கூட நீங்கள் போடலாம்.
இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேட்டர் மாதிரி வரணும். அதாவது இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா நம்ம இட்லி மாவோடவே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஷேப் வரும். உங்களுக்கு பேக்கிங் சோடா பிடிக்கல அப்படின்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நிறைய ஹோல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நான் ஃபுட் கலர் வந்து போடுறேன், கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும்தான், தேவைப்பட்டவங்க போட்டுக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சேஃப்ரானை அரைச்சி சுடுதண்ணியில் போட்டு அதை கூட நீங்கள் ஊற்றலாம், இல்லை ப்ளைனாக கூட நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அதே சமயம் ரொம்ப அதிகமான நேரத்தை பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா போட்டுக்கனால கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும், அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஸ்வீட்டில் க்ரியேட் ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப நேரமே ஆகாது. விஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்துடும். இல்லை கையில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் பிசைஞ்சு கூட பண்ணலாம். இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றலாம், அதுக்கப்புறம் 1 கப் சுகர். இது வந்து பிசு பிசு பதம் வந்தால் போதும். கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், சேஃப்ரான், கொஞ்சம் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த சுகர் சிரப் பண்ணும்போது நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 5லேருந்து 7 நிமிஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டிங்கன்னா அதே அளவு தான், வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தால் பதம் கரெக்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு கம்பி பதமெல்லாம் வர வேணாம், நமக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் இதை எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ மாவு 10 நிமிஷமாக நமக்கு ரெடியாக இருக்குது. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இது வந்து மாவு அப்படியே நீங்கள் வந்து போடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது மாதிரி பைப்பிங் பேக் இருந்தாவோ இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது க்ளீனான பால் பாக்கெட் இருக்கும், அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படியெல்லாம் வேணான்னா டைரெக்டாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம், இந்த மாதிரி மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னா. ஸோ நம்ம போட்டுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மகிட்ட எப்படியுமே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் வரும், அதுக்காக தான் நான் இந்த மோல்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, அந்த மோல்டு வந்து வெளியே வந்துடும், அந்த நாசில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு கிளிப்பு போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஷேப், இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிலேபி மாதிரி 3 சுற்று விட்டு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இது சிசர் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், தண்ணியோ ஆயிலோ. இதனோட ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும், சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம நார்மல் ஜிலேபி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆயிலோட ஹீட் வந்து பார்க்கலன்னா பிரிஞ்சு போக பார்க்கும், நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அது பிரிஞ்சு போகாது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேக்கிங் சோடா பிடிக்காதவங்க நீங்கள் ஈனோ போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கோதுமை பிடிக்காதவங்க மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் இல்லைன்னா பாலை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை ஆனதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் போட போகிறோம். சுகர் சிரப் வந்து வார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இருந்தால் ஓகே. நல்லா சூடாக எடுத்து டைரெக்டாக போட்டுருங்க, அப்போ தான் அது சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுகர் சிரப்பை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப்பை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹோல்ஸ்குள்ளே நம்ம சாப்பிடும்போது தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும்.
சொன்ன மாதிரி சுகர் சிரப் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதே மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து போட்டு எடுத்துடலாம். கூட சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். இல்லை சாஃப்ரான் நான் போட்டிருக்கேன், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பை வடிகட்டிட்டு எடுத்துருங்க, இல்லைனா சொதன்னு ஆகிடும். ஸோ இப்படி வடிகட்டிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் வந்து செகண்டும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குறைவான அளவில் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமான அளவில் செய்யலாம். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மோல்டு இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஜிலேபி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார் மோல்டு இல்லாமல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி எல்லாம் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஆயில், நான் சொன்ன மாதிரி இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும், சிரோட்டி ரவையும் நல்ல கிறிஸ்பினஸாக கொடுக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து ஆயில் அந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணும். அதிகமாக நம்ம சுகர் சிரப் வச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுட்டு டிப் பண்ணி விட்டுறலாம். நம்ம குறைவாக செய்கிறதுனால கொஞ்சம் தான் சுகர் சிரப் பண்ணியிருக்கோம், பட் இதே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிலேபி மாதிரி அப்படியே ரவுண்டாக பிழிஞ்சு விட்டும் நம்ம போடலாம். இதுக்கு வந்து பெருசாக ஒரு மோல்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. இது வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தேன் மிட்டாய் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கும். தேன் மிட்டாய் அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு ஏலக்காய் பிடிக்காது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ் வாட்டர் பிடிக்குன்னா ரோஸ் வாட்டரோ ரோஸ் எசன்ஸோ கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இதுவுமே செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு 1 வீக்கு கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் ஒரு கவிப்பதத்தில் எடுத்திங்கன்னா வெளியவே கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இது ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தீபாவளினாவே வந்து செய்யக்கூடிய முறுக்கு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் கடினமாக இருக்காது. பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருமே சிம்பிளான உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு உளுந்து மாவோ, கடலை மாவோ, இல்லை பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் நல்லா மொறுன்னு இருக்கும். 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் இதை பண்ணலாம். ஈஸியாக பண்ணிடலாம், எதையும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். லம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இது பியூரியாகவும் இருக்கலாம், தண்ணி மாதிரி இருக்கலாம், பேஸ்ட்டு மாதிரி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். இது 2 தான் இதில் முக்கியம். 2 கப் அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சலிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் ஏதாவது சின்ன லம்ஸ் இருந்தது அப்படின்னா, தூசு இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு ஃப்ரை ஆகும்போது வெடிக்கும். அதனால தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக ரைஸை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி கூட பண்ணலாம். ஸோ இப்போது எள்ளு போடுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஓமம். நீங்கள் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை போடும்போது கொஞ்சம் பொடிச்சு தான் போடணும், இல்லைன்னா முறுக்குள்ளே சிக்க பார்க்கும். இப்போ மிளகுத்தூள், உப்பு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன், இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை இதில் வந்து ஊற்றி பிசையலாம். ஸோ முதல்ல அந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். இதை வந்து வேக வைக்காமல் நீங்கள் அரைச்சிடாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால இது குளூட்டன் டெவலப் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உளுந்து மாவு போடுற மாதிரியோ கடலை மாவு போடுற மாதிரி இதில் அந்த நல்ல கிறிஸ்பினஸ் வரும், முறுக்கு உடையாமல் வரும். ஸோ பாருங்கள், முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். இதுக்கு நல்ல சூடான தண்ணியோ வார்ம் வாட்டரோ தேவையில்லை, நார்மல் தண்ணியே போதும். இப்போ நான் பட்டர் போடுறேன். இதை முன்னாடியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன க்யூப் பட்டர் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம மாவு பிசையணும். இந்த மாவில் உங்களுக்கு வந்து கல்லுப்பும் போடலாம். கல்லுப்பு அப்படின்னு நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்படி தான். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போடுறவங்க நல்லா சூடான தண்ணியில் பெருங்காயத்தை கரைச்சி முன்னாடியே வச்சுருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரமிளகாய் காஷ்மீரி ரெட் சில்லியும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டோடு சேர்த்து அரைச்சும் இதில் நீங்கள் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ரெடியான உடனே நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா இது டோ புளிக்க ஆரம்பிச்சிடும், ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ முறுக்கு வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஸோ எந்த முறுக்குமே நீங்கள் பிழிஞ்சோடனே போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை வந்து ட்ரை ஆக விடாமல் நான் மூடி வைக்கிறேன் கொஞ்ச நேரம். ஏன்னா நம்ம முறுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு எந்த முறுக்கு மோல்டு வேணும் எடுத்துக்கலாம். ஸ்டார் எடுத்துக்கலாம், தேன்குள்ளல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம், இல்லைனா பக்கோடா முறுக்கு மோல்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம். இல்லைனா ஒரு பட்டர் ஷீட் இருந்துன்னா அது மேலே பிழிஞ்சு வைக்கலாம், காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சு வைக்கலாம். இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் மட்டும் தடவிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு டைரெக்டாக எடுத்தும் போடலாம். ஸோ இது மாதிரி முதல்ல க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரண்டியோட ஒட்டாமல் வரும். நீங்கள் பெரிய முறுக்கும் போடலாம், நம்ம சின்ன முறுக்கும் போடலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஆயிலில் உதிரியாக பிழிஞ்சு விட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு டைரெக்டாக அதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல செக் பண்ணணும் ஆயிலோட ஹீட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் போட்ட உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணலான்னு அர்த்தம். நல்லா சூடாக தான் இருக்கணும். என்ன லோ மீடியமில் வச்சிடாதீங்க. இதை போட்டதுக்கப்புறம் வேணால் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிறத கொஞ்சம் மீடியம் கொண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இது வந்து கரெக்டாக வெந்துருச்சான்னு நமக்கு தெரியும். நீங்கள் ஆயில் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த முறுக்கோட உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அப்போ வந்து சொதன்னு ஆகிடும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து கடைகளில் டபுள் ஃப்ரை மெத்தட் கூட யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஸோ 2-3 செட்டு பொரிச்சதுக்கப்புறமா அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் அப்படி வந்து பண்ணதில்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம முறுக்கு போடும்போது எப்போவுமே ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி அவசரமாக போடவும் கூடாது. அப்படி போடும்போது முறுக்கு உடைய பார்க்கும். முறுக்கு நீங்கள் ஷேப் பண்ணும்போது எட்ஜஸை வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு ஆயிலில் போடும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். எல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக பர்ஃபெக்டாக நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நம்ம அதே மாதிரியே ரெண்டாவது செட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு அரிசி மாவில் தான் பண்ணோம். அரிசி மாவு மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து திணையில் பண்ணலாம், வரகுல பண்ணலாம், எல்லாத்துலேயுமே இது பர்ஃபெக்டாக வரும். எதுவுமே உடையாது. நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி போடும்போது நீங்கள் பட்டர் முறுக்கு முள்ளு முறுக்கு மாதிரி நீங்கள் டைரெக்டாக உதிரியாக போட்டு எடுக்கும்போது அதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்ற பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளேவர் வந்து எனக்கு தேங்காவோட ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படி கூட பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ அதனால் ரொம்ப நிறையா வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நமக்கு 2வது செட்டும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க.
இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும், வீடியோஸ் இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முறுக்கு நம்ம உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.